கானர் யூஎஃப்சி ரிட்டர்ன் பண்ணுவார்னு 2 இயர்ஸ் மேலே ஃபேன்ஸை வெயிட் பண்ண வச்சாரு. மைக்கேல் சாண்ட்லர் கானருக்காக எந்த ஃபைட்டும் எடுக்காமல் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி யூஸ் இல்லாமல் போயிருச்சு. சாண்ட்லர் கானர் விட்டு மூவ் ஆன் ஆகி ஆலிவராவை ஃபைட் பண்ணி டிசிஷனில் தோத்துட்டாரு. அடுத்து சாண்ட்லர் பேடி பிம்லெட்டை ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டாரு. இன்னும் ஆனால் கானர் யூஎஃப்சி ரிட்டர்ன் பற்றி ஒரு அப்டேட்டுமே தரல. கானர் மற்ற விஷயத்தில் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சாண்ட்லர் மூவ் ஆன் ஆன மாதிரி கானர் ஃபேன்ஸும் மூவ் ஆன் ஆக வேண்டியது தான். 2 இயர்ஸாக யூஎஃப்சி கண்டென்ட் போடுறேன். நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கானர் ரிட்டர்ன் பற்றி கேட்குறீங்க. கானர் எம்எம்ஏ கரியர் அவ்வளோதாங்கிற மாதிரி இருக்குது. அவர் பிகேஎஃப்சியில் ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரமோட் பண்ணுறாரு. பாலிடிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு. கானரோட லாஸ்ட் யூஎஃப்சி ஃபைட் 2021 நடந்துச்சு. அது மோசமான ஒரு இன்ஜுரி தான். 2 இயர்ஸ் ஹீல் ஆக டைம் எடுத்ததெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் அவர் சாண்ட்லர் ஃபைட் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்டு ஏமாத்தினது தான் சுத்தமாக சரியில்லை. இன்ஜுரிக்கு அப்புறம் அதுக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். கானர் மேலே எவ்வளவோ நெகட்டிவ் சொல்லலாம். ஆனால் அவருக்குன்னு ஃபேன்ஸ் இன்னுமே வெயிட் பண்ணுறாங்க கானர் ரிட்டர்ன் எப்போ பண்ணுவார்னு. இப்போ வர ஃபைட் பண்ணுவாரா இல்லையான்னு ஏதோ அவர் அப்டேட் கொடுக்க மாட்டேறாரு. கானர் அவரோட வேலையை தான் பார்க்குறாரு. அவரோட ஃபேன்ஸும் கானரை விட்டுட்டு யூஎஃப்சியில் ஆக்டிவாக நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நிறைய ஸ்கில்ஃபுல்லான ஃபைட்டர்ஸ் ஃபேன் பேஸ் இல்லாதனால எம்எம்ஏல பெரிய லெவல் ரீச் ஆக முடியாமல் இருக்காங்க. கானர் ஒரு டைமில் யூஎஃப்சியில் அவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்த ஒரு ஃபைட்டர் தான். ஆனால் சக்ஸஸ் வந்ததும் இப்போ அவருக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லை. இந்த ஸ்போர்ட்டை மொத்தமாகவே அவர் விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. இது கானர் பற்றின என்னோட ஒப்பீனியன். கானர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.